ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ உங்களுக்கு தெரியும் ஓலைச்சுவடி சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இதை பற்றின தகவல்கள் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருந்தேன். நவம்பர் 1 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தீபாவளி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ₹999 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். தீபாவளி நைட் வரையிலும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தனியாக டெலகிராம் குரூப்பும் கொடுத்து சாம்பிள் மெட்டீரியல்ஸ் நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் இப்போ நவம்பர் 1 டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் பார்த்துருப்பீங்க, சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் வந்து ரெடியா இருக்கு. நீங்க வந்து இப்ப இருந்து நீங்க பே பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல நவம்பர் 1 தான் நமக்கு டெஸ்ட் நம்பர் 1 இருக்கு. நீங்க பே பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. எவ்ரி வீக் எண்ட் நம்ம எழுத போறோம். சாட்டர்டே நமக்கு இந்த தமிழ் டெஸ்ட் வந்து இருக்கும். சோ ஸ்கூல் புக்கும் கவர் பண்ணிடுவோம். அவுட் சோர்ஸும் கவர் பண்ணிடுவோம். முக்கியமா நம்ம அவுட் சோர்ஸ் தான் வந்து கவர் பண்ண போறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த பிடிஎஃப் வந்து நீங்க ஜாயின் பண்ணவங்க வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் நீங்க டெஸ்ட் முடிச்சுட்டீங்கன்னா தான் நீங்க இது வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் ஃபாலோ அப் இருக்கும். நம்ம இந்த தமிழ் அவுட் சோர்ஸ் புக் பேட்ச்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த 5 புக்க மட்டும் நம்ம இப்போதைக்கு முடிக்க போறோம். ஒவ்வொரு புக்கா முடிக்கும்போது ஒவ்வொரு புக்குக்குமே தனித்தனியான ரிவிஷன் குடுக்க போறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலைச்சொல் அகராதி, கலைச்சொல் வேட்டை இந்த மாரி தமிழ்ல என்னென்ன அவுட் சோர்ஸ் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவு ஆட் பண்றோம். எப்படி பழைய சிலபஸ்ல 95+ எல்லாம் எடுத்தோமோ அத பாசிபிள் பண்ணி குரூப் 4 போஸ்டிங் வந்து அடிக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட எய்ம். ஸோ ஆட்சி சொல் அகராதி, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? இப்ப கடைசியா நடந்த குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 2 பிரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுனதுல எதிலிருந்து அதிகமான கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்குமரனார் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? அப்புறம் சில கலைச்சொற்கள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபிக் தனியா ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா இருக்கு. ஸோ ஒரு நாள்ல இத முடிக்கிறது சாத்தியம் கிடையாது. ஆனா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு நம்மனால இத முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல என்ன ப்ராசஸ் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னா, ஷெட்யூல் படி டெஸ்ட் 1 வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். இப்ப பாருங்க, இந்த புக் தான் நமக்கு வந்து கவர் பண்ண போறோம் இல்லைங்களா? இந்த 6 புக் தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம கவர் பண்ண போறோம். இப்ப டெஸ்ட் 1 அப்படின்னா, ஆட்சி சொல் அகராதியில 1 to 34 ஏஇ சீரிஸ் வரையில் படிக்கணும். நன்னூல்ல எந்த பேஜ் நம்பர், இளங்குமரனார் சொல்வளத்துல என்ன பேஜ் நம்பர்ல இருந்து என்ன பேஜ் நம்பர், மரபுத்தொடர் வரிசையில என்ன பேஜ் நம்பர், மயங்கொலி சொல் அகராதி, நல்ல தமிழ் எழுத வேணும், என்ன பேஜ் நம்பர், அதுல என்ன கன்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் குடுத்துருவேன். இதுதான் டெஸ்ட் 1ன்னு குடுத்துருவேன். அதே மாரி டெஸ்ட் 2 இருக்குது. டெஸ்ட் 3 இந்த மாரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல டெஸ்ட் 9 வரையிலும் உங்களுக்கு நான் வந்து குடுத்துருவேன். சரிங்களா? இப்போ ஒரு புக் பார்த்தீங்கன்னா, இளங்குமரனார் சொல்வளம் நம்ம 5வது டெஸ்ட்லயே நம்ம முடிச்சுடுவோம். முடிச்சதுக்கு அப்புறம் 6வது டெஸ்ட்ல என்ன அப்படின்னா, அது இளங்குமரனார் சொல்வளத்திலே எழுத்து தனியா, சொல் தனியா இருக்கும். அந்த புத்தகத்த பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல எழுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன். இந்த மாரி நம்ம குடுக்க போறோம். ஸோ இந்த டெஸ்ட் ஷெட்யூலுமே உங்களுக்கு ஒரு டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஓலைச்சுவடி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பே பண்ணாததுக்கு முன்னாடி நீங்க அதுல ஜாயின் பண்ணி சும்மா டெமோ மாரி பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மரபுத்தொடர் வரிசை முடிஞ்சிருச்சு பாருங்க. எந்த சீரிஸோட டெஸ்ட் 7ஓட மரபுத்தொடர் வரிசை புக்கையே நம்ம முடிச்சுட்டோம். டிசம்பர்லயே ஓரளவு நம்ம முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் திருப்புதல் 1 மரபுத்தொடர் வரிசைக்கு ஒரு ரிவிஷன். ஒவ்வொரு புக்குக்கும் 2 ரிவிஷன். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதுறோம்? 100 கொஸ்டின்ஸ் எழுதுறோம். 100 கொஸ்டின் மட்டும் இல்லாம, ஒரு டெஸ்ட்டுக்கு இந்த மாரி மெட்டீரியல் குடுத்து, இங்க பாருங்க. ஒண்ணா எனக்கு ஃபுல் புக்குமே குடுத்துருங்க மேம் பிடிஎஃப் ஆனாலும் குடுத்துருவேன். இல்லைன்னா, இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பேஜ் நம்பர் தானே சொல்றேன். இந்த பேஜ் நம்பர எல்லாம் ஒரே மெட்டீரியலா உங்களுக்கு நான் குடுத்துருவேன். இந்த மாரி. ஸோ நீங்க வந்து நான் வெளியலாம் டைப் பண்ண போறதே கிடையாது. டைப் பண்ணி குடுக்குறதெல்லாம் கிடையாது. அந்த ஒரிஜினல் புக்க அப்படியே உங்களுக்கு நான் கட் பண்ணி குடுக்க போறேன். இதையே தான் நீங்க ரிப்பீட் பண்ணி படிக்க போறீங்க. இப்ப ஏஇ சீரிஸ் வரையில் பார்த்தோமா? அப்ப டில் ஏஇ சீரிஸ் வரையில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்னூல் புக்ல என்ன பேஜ் நம்பர்ல இருந்து என்ன பேஜ் நம்பர் சொன்னனோ, அது உங்களுக்கு ஃபுல்லுமே இருக்கும். சரிங்களா? அடுத்து இளங்குமரனார் தமிழ் வளம்ல என்ன பேஜ் நம்பர் இருந்து எந்த பேஜ் நம்பர் நம்ம டெஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கோ, அந்த மாரி. அடுத்தது பாருங்க, மரபு தொடர்ல எந்த பேஜ் நம்பர் இருந்து எந்த பேஜ் நம்பர் சொல்லியிருந்தோமோ, அது ஃபுல்லுமே இருக்கும். ஸோ இது ஃபுல்லுமே எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு இதுதான் டெஸ்ட் 1 மெட்டீரியல். நீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எக்ஸாம் கிட்ட வரச்ச, நீங்க இந்த டெஸ்ட் 1ல படிச்ச போர்ஷன ரிவிஷன் பண்றீங்க. டெஸ்ட் 2ல படிச்ச போர்ஷன ரிவிஷன் பண்றீங்க. ஸோ இந்த மாரி ஒரு மெட்டீரியல் குடுத்துட்டு, அடுத்தது ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன். ஓரல் கிளாஸ். அது வந்து உங்களுக்கு என்ன டைம்ன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு மேக்ஸிமம் 2 கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்.
சரிங்களா? மினிமம் 2வது இருக்கும். இப்போ 1 நான் கேட்பேன். 1 கூடுதல், மரபு தொடர் சொல்லுங்க அப்படின்னா 1 ஒற்றுமைப்படுத்துதல். 1 மற்றவன் அப்படின்னா என்ன மரபு தொடர் சொல்லுங்க, வரிங்கன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்போ நீங்க ஒன்ஸ் இந்த மெட்டீரியல் படிச்சுட்டு இந்த மெட்டீரியல்லே 2 பேஜ் படிச்சிரும் 2ஆ பிரிச்சுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் 1க்கு குடுத்த மெட்டீரியல் வந்து 80 பக்கங்கள் கொண்டதா இருந்ததுன்னா, முதல் 40 பக்கத்துக்கு மட்டும் ஒரு வகுப்புமு. இந்த மாரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஏன்னா, இதுக்கெல்லாம் எதுவுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல. இலக்கண பகுதியா இருந்தா நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டுருவேன். உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் மாரின்னா, அதுக்கு ஒரு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ நான் இப்ப கேட்பேன். ரா, பகல் என்ன? நீங்க ஆல்ரெடி இத படிச்சிருக்கணும். நான் கேட்பேன் இந்த மாரி கொஸ்டின். கருங்குதிரை என்ன வந்து இலக்கண குறிப்பு? சாரை பாம்பு என்ன இலக்கண குறிப்பு? சாரை பாம்பு இப்பு வல்லினம் மிகலாமா? மிகக்கூடாதா? அந்த மாரிலாம் கேட்பேன். சாத்தான் வந்தான். இது வந்து என்ன தொடர்? அப்படின்னு கேட்பேன். சாத்தாவா என்ன தொடர்? அப்படின்னு சொல்லி கேட்பேன். பாம்பு பாம்பு என்ன தொடர்ன்னு கேட்பேன். மற்றொன்று இதுல மற்றுங்கிறது என்ன இடைச்சொல்? அப்படின்னு கேட்பேன். பல் கூட்டல் தலை நீங்க எப்படி பிரிப்பீங்க? அப்படின்னு கேட்பேன். பகரலை எப்படி வந்து பிரிப்பீங்க? பல் கூட்டல் தலை எப்படி சேர்த்துவீங்க? நிலம் கூட்டல் வளையல் எப்படி சேர்த்துவீங்க? இந்த மாரி வந்து நான் உங்களுக்கு ரேண்டமா ஓரலா டெஸ்ட் குடுப்பேன். ஓரல் டெஸ்ட் ஜஸ்ட் இந்த மாரி Zoom லிங்க் குடுத்துட்டு, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க அத ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைவா தான் அட்டெண்ட் பண்ண முடியுமா மேம்? அப்படின்னா கிடையாது. நீங்க அதோட ரெக்கார்டடும் வாங்கிக்கலாம். ஸோ டெஸ்ட் 1 ரெக்கார்ட் 1, டெஸ்ட் 1 ரெக்கார்ட் 2. ஸோ டெஸ்ட் 1 ரிலேட்டடா நான் எவ்ளோ ரெக்கார்ட்ஸ் போட்டனோ, அத உங்களுக்கு குடுத்துருவேன். ஏன்னா ஜாப் கோயிங் பெர்சனா இருப்பீங்க. மேக்ஸிமம் 9 டூ 10 தான் வைப்பேன். நைட் 9 டூ 10 சப்போஸ் தொடர்ந்து 9 டூ 10 வைக்க முடியாம ஒரு 2 நாள் போயிடுச்சு அப்படின்னா, மார்னிங் டைம்ல நான் வைப்பேன். சரிங்களா? ஸோ அந்த டைமே நான் போல் பண்ணுவேன். எந்த டைம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது ஃபுல்லுமே நான் உங்களுக்கு டோல் பண்ணுவேன். ஸோ இப்ப டெஸ்ட் 100க்கு ரெடி. யாராவது டெஸ்ட் 1 மெட்டீரியல் ஏன்னா நான் தீபாவளிக்கு முன்னாடியே குடுத்தேன் இல்லையா? சாம்பிள்க்காக. முடிச்சவங்க இந்த 100 கொஸ்டினும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. சரியா? நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு, இந்த 100 கொஸ்டினுமே என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸ்கூல் புக்க தாண்டியும் நம்ம எத்தன அவுட்சோர்ஸ் வேணா நம்மனால படிக்க முடியும். எல்லாமே பேசிக் பாயிண்ட் தான் இல்லையா? ஆல்ரெடி இதுல நெறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதது தான் நம்ம படிக்க போறோம். பார்த்தீங்களா, இந்த அதான்றலாம் நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இத அனலைஸ் பண்ணி இந்த புக்ல இருந்து படிச்சா நமக்கு நெறைய மார்க் வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு குடுக்குறோம். ஸோ மெட்டீரியலும் உங்க கையில இருக்கு. இடம், பொருள், காலம், கருவி எல்லாமே உங்க கையில இருக்கு. டிசம்பர் மாசம் நமக்கு என்ன வரப்போகுது? டிசம்பர் மாசம் நமக்கு ஆனுவல் ப்ரோனார் வரப்போகுது. 8த் பே கமிஷன் போட்டாச்சு. அப்போ நமக்கு பேசிக் பேவே ரொம்ப இன்கிரீஸ் ஆகித்தான் வரப்போகுது. இந்த வாய்ப்ப தவற விடாம அழகா வந்து எல்லா அவுட்சோர்ஸும் நம்ம படிக்கிறோம். தமிழுக்கு மட்டும் அவுட்சோர்ஸ் இல்ல. உங்களுக்கு தெரியும் வெங்கடேசன் சார் புக்கு, சிவா சார் புக்கு, லக்ஷ்மிகாந்த் புக்கு இதெல்லாம் அவுட்சோர்ஸும் இதே மாரி மெட்டீரியல் குடுத்து ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம எம்சிக்யூஸ் குடுத்துட்டு தான் இருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். பலா இலை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கே இருக்கு. ஐவழி எவ்வும், ஏனை உயிர்வழி வவ்வும், ஏவரின் இவ்விருமையும் அப்படிங்கிற புணர்ச்சி விதி. சரிங்களா? புணர்ச்சியில கஷ்டப்படவே வேண்டாம். ஒரு வகுப்பெழ் வந்து நம்ம புணர்ச்சி வந்து எடுத்துடலாம். அதாவது இந்த மெட்டீரியலுக்கு உங்களுக்கு படிச்சா புரியாது அப்படிங்கிற மாரி இருக்கிற டாபிக்க நம்ம எடுத்து குடுத்துறலாம். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல 7867945526 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டீட்டெயில் வேணுமா? ஷெட்யூல் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த நம்பர் தான். மேக்ஸிமம் நான் எடுத்துடுவேன். வெயிட்டிங் கால் வந்துச்சுன்னா, ஒரு 5 மினிட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த கால் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கூப்பிடுவேன். இல்லைன்னா இதே நம்பர் தான் வாட்ஸ்அப். நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஸோ நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். மெட்டீரியல்ஸும் குடுத்துறோம். டெஸ்ட்டும் குடுத்துறோம். ஸோ இதுதான் நல்ல தருணம். இந்த தருணத்த பயன்படுத்திக்கணும். ஏன்னா, அடுத்த வருஷம் வந்து நமக்கு கரெக்ட்டா எந்த மந்த் குரூப் 4 வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்டின்னா, சிறுதுளி பெருவெள்ளம் மாரி இன்னைக்கே ஒவ்வொன்னா படிச்சு படிச்சு முடிச்சிருக்கணும். இந்த டெஸ்ட் 1க்கு நான் மெட்டீரியல் குடுத்தேன் இல்லைங்களா? இத படிச்சு முடிச்சவங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த 100 கொஸ்டினும் போட்டுட்டு எனக்கு மார்க் சொல்லுங்க. நீங்க மார்க் சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்தது டெஸ்ட் 2 மெட்டீரியல் தருவேன். குரூப் 1 வச்சிருக்கேன். எதுக்குன்னா Zoom லிங்க் குடுக்கறதுக்காக தான் குரூப் 1 வச்சிருக்கேன். மத்தபடி நான் இண்டிவிஜுவலா தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவேன். டெஸ்ட் 1ஓட மெட்டீரியல் குடுத்துட்டு அதோட எம்சிக்யூ நீங்க மார்க் பண்ணி எனக்கு அத ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். நீங்க நார்மலா ஓஎம்ஆர் மார்க் பண்ணாலும் சரி, இல்ல 1, 2, 3 போட்டு எழுதினீங்கனாலும் சரி, எனக்கு அது குடுத்துட்டு 60க்கு மேல நீங்க மார்க் எடுக்கணும். 60க்கு கம்மியா எடுத்தீங்கன்னா, நான் இன்னொரு டைம் நீங்க எழுதுங்க. படிச்சுட்டு எழுதுங்கன்னு சொல்வேன். அவசரமே இல்ல. அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் 2ஓட மெட்டீரியல் உங்களுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலான ஃபாலோ அப் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் லிமிட் குடுப்பேன். அந்த டைம் லிமிட்குள்ள எழுதுறவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்னா கேளுங்க. ரொம்ப அருமையான ஒரு சான்ஸ். இந்த அளவு டீப்பா பேஜ் நம்பரோட ஓரல் டெஸ்ட்டும் வச்சு, மெட்டீரியலும் குடுத்து, டெஸ்ட்டும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 இண்டிவிஜுவல் ஃபாலோ அப் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம்.
இது நம்ம தான் பண்றோம். ஓகேவா? இத நான் வந்து அடிச்சே சொல்றேன். ஸோ நீங்க பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்குது. அதுபடி இல்ல ஒரு பொறுத்துக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் கொஸ்டின்ஸு, எது வந்து சரியான விடை, தவறான விடை, இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இந்த மாரி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். தென் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ், கூற்று காரணம் கொஸ்டின்லாம் இப்ப நவடேஸ் வருது இல்லைங்களா? ஸோ இந்த மாரி தான் நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. பாருங்க. கூற்று காரணம், மேட்ச். ஸோ, மேக்ஸிமம் இந்த பேட்ச்ல நீங்க கட்டாயமா நீங்க யுட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, 90 பிளஸ் டெஃபினட்டா. இந்த பேட்ச்ல நான் வந்து மேம் ஜாயின் பண்ணேன். எல்லா டெஸ்ட்டும் எழுதினேன். ப்ராப்பரா பண்ணேன். ஆனா எனக்கு 90 குறைஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க ஃபீஸ விட டபுள் மடங்காவே நான் பே பண்ணிடுறேன். ஏன்னா, நீங்க ப்ராப்பரா இந்த அ யுட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதுல இருந்து தான் நம்ம வரப்போது. எல்லா அவுட் சோர்ஸும் நம்ம கவர் பண்ண போறோம். டெஃபினட்டா 90 பிளஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.